இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், வெறுமை நல்லதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனம் 44. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு, then he said, I will return into my house from whence I came out, and when he is come, he find is empty, swept and garnished. Matthew chapter 12 verse 44. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு வெளியில போகுது. வெளியில போய் அது திரும்ப வந்து தான் இருக்கிற இடம் மிகவும் அழகாக பெருக்கி கிளீன் பண்ணி நீட்டா இருக்கத பாக்குது அப்படின்னு இந்த வசனத்துல எழுதப்பட்டுள்ளது. அதாவது வெறுமையா இருக்கிறத அந்த ஆவி பார்த்ததாக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மக்களுக்கு சொல்லுகிறார். நாம இந்த நாட்கள்ல வெறுமையா இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறோமா? என கண்மானவர்களே, எப்பவுமே ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பரிசுத்த வேதாகமம், அதாவது தேவனுடைய வார்த்தையும் இந்த உலகமும் எப்பவுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டது. அதாவது இன்னைக்கு உலகம் என்ன தெரியுமா சொல்லுது? நம்ம மனசை வந்து வெறுமையாக்கணும். யோகா கிளாஸஸும் சரி, மெடிடேஷன் சென்டர்ஸும் சரி சொல்ற ஒரு காரியம், உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும், அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, வாட் எவர் என்ன நினைச்சாலும் சரி, அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு உங்க மனசை வந்து நீங்க எம்டியா வச்சுக்கணும். அப்பதான் உங்களால ஃப்ரீ ஃப்ளோவா செயல்பட முடியும். எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க செய்யற காரியம் என்ற எண்ணம் எல்லாமே வந்து ஒரு ஒழுங்கா, ஒரு ஆர்டர்லியா இருக்கணும். அப்படின்னா நீங்க வந்து உங்க மனதை வெறுமையாக்கணும். உங்க எண்ணம் பரிசுத்தமாகணும்னா உங்க மனசு எம்டியா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு உலகம் வந்து ஜனங்களுக்கு கத்துக் கொடுக்குது. ஆனால் இங்க நமக்கு வேதாகமம் சொல்லுகிறது, இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து வாசித்தா அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷன் இருந்து வெளியில போகுது, உலகம் ஃபுல்லா சுத்துது, எந்த இடமே அதுக்கு செட் ஆகல. அது திரும்ப வர்றப்போ தான் எங்க இருந்து, எந்த மனுஷனுடைய மனதுல இருந்து அது வெளியில போச்சோ, உடம்புல இருந்து வெளியில போச்சோ, அந்த மனுஷன், அந்த இடம் ரொம்ப அழகா நீட்டா இருக்கு, அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எம்டியா இருக்குன்னு சொல்லி அடுத்த வசனத்துல என்ன தெரியுமா சொல்லுது? அது போய் இன்னும் பல ஆவிகளை, தன்னிலும் பொல்லாத ஆவிகளை அது கூட்டிட்டு உள்ள வந்தது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம்? பிரதர், எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் பயங்கரமா பிரகாசமா இருந்தாங்க, அதாவது வைராக்கியமா ஓடினாங்க. அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, மறுபடியும் பழைய நிலைமைக்கோடையும் மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க மனது வெறுமையா இருந்தது தான். எப்படி அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாருமே என்ன பண்ணுவோம் தெரியுமா? வெறும் சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போக மாட்டோம். இன்னும் என்னெல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கோ, ஏரியா பிரேயர் இருக்கோ, எல்லாத்துக்கும் போவோம். நிறைய மெசேஜஸ் கேட்போம். யூடியூபா இருக்கட்டும், இன்னும் சேனல்ஸ்ல வர்ற நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டுட்டே இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, அதாவது கர்த்தருடைய வார்த்தைய நம்ம வாஸ்தும், பைபிள் எடுத்து வாஸ்தும் நம்ம உள்வாங்கலாம். இந்த மாதிரி பிரசங்கங்களை கேட்கறது மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கி கொள்ளலாம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய காரியம் நம்மளுக்கு புரியாது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருதயத்துல அது கிரியேட் செஞ்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் வந்து பழைய மனிதனாக எனக்குள்ள நிறைய அசுத்தமான காரியங்கள், பாவமான காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பின் போது என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால எல்லாவற்றையும் கழுவுகிறார். கழுவி என்னுடைய இருதயத்தை தூய்மைப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவி என்ன செய்யறார் தெரியுமா? அதை அலங்கரிக்கிறார். ஒரு அழகான மனிதனாக என்னுடைய எண்ணம், செயல் எல்லாம் சொல்றது எல்லாமே அழகாய் மாறும்படியாக மாற்றுகிறார். ஆனா நான் தேவனுடைய வசனத்தினால, வார்த்தையினால
அந்த இடத்தை, என்னுடைய இருதயத்தை நிரப்பாமல் போனால், என்னிலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த ஆவி, என்னுடைய பழைய வாழ்க்கை மறுபடியும் இன்னும் மோசமான நிலைமைக்கு என்னை தள்ளிவிடும். எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளது. ஆவி திரும்ப வந்து இடம் வெறுமையா இருந்ததுன்னா தன்னிலும் பொல்லாத ஆவிகளை அழைத்து கொண்டு வரும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை நான் வெற்றிடமே எனக்குள்ள இல்லாதபடிக்கு, என் இருதயத்துல இல்லாதபடிக்கு நான் நிரப்பும் போது எந்த விதமான காரியங்களும் என்னுடைய பழைய வாழ்க்கையின் சில இம்பாக்ட் பண்ணவே முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் நம்மளை சொல்லலாம், எம்டினஸ் இஸ் குட், பட் based on our God's word, emptiness is not at all correct. So எனக்கு அன்பானவர்களே, நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்மை வெறுமையாக நாம் வைக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தையாலே நிரப்ப வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர் தகப்பனே. எங்களை ரட்சிப்புக்குள்ளாய் நீங்க நடத்துனீங்க. அந்த இரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்துறீங்க, எங்களை அலங்கரித்தீங்கப்பா. பழைய எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போட்டீங்க. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் இது வார்த்தையிலே வளர ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எல்லா நேரத்திலும் உமது வார்த்தைகளாலே நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. உமது வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அதை கொண்டு எங்கள் ஜீவனை கட்ட முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசித்து பார்த்து எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.